வணக்கம் மக்களே. அதாவது நம்ம நம்ம ஊரில் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறி கட்டுதான். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஐயா வருண் குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் வந்து சொன்னதுனால நம்ம உலகம் பூரா நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்கிறது வந்து நம்மளை மாரி தெரிஞ்சவங்களை விட தெரியாதவங்களுக்கும் பாமர மக்களுக்கும் இது இப்படி இருக்காங்கங்கிறத வந்து எடுத்து சொல்லியிருக்கார், தெரிவிச்சிருக்கார். அதனால் வந்து அவரை வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கக்கூடாது. அதே போல் வந்து இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளாகட்டும் தங்கைகளாகட்டும் தப்பாக அவரை எழுதவோ சித்தரிக்கவோ கூடாதுன்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இதனுடைய கவன குறைவாகவும் இருக்க வேண்டாம்னு என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதே போல் ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து, ஐயா நம்ம நாட்டில் வந்து கட்சியில் எல்லாத்துக்கும் உறுப்பினர் கார்டு இருக்குதுங்க ஐயா. எல்லா கட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் 2 3 வச்சுருக்காங்க. அதாவது அதிமுகவில் இருக்கும்போது அதிமுக கட்சி உறுப்பினர் கார்டு, திமுகவில் இருக்கும்போது திமுக கட்சி உறுப்பினர் கார்டு, இப்படி பல கட்சிகள் புதுசாக வர எல்லோரும் வச்சுருப்பாங்க ஐயா. அதுலேயே இருக்கிறவங்க மட்டும்தாங்க ஐயா. அப்படியும் யாரும் அதுலேயே இருந்ததாக சரித்திரம் கிடையாதுங்க ஐயா. அரசியல்வாதிகளே உங்களுக்கு தெரியுமே ஐயா, எல்லாம் மாறி தாயா போயிருக்காங்க. அதிமுகவிலும் திமுகவிலும் அதிமுக அப்படி இப்படிலாம் மாறி போயிருக்கிறாங்க ஐயா. பல கட்சி எல்லாம் மாறிக்கிறாங்க ஐயா. அதனால் வந்து உறுப்பினர் கார்டு, அந்த ஐடென்டி கார்டு, அதாவது வந்து கட்சி உறுப்பினர் கார்டுன்றதை வச்சு நம்ம ஒருத்தரை வந்து கட்சின்னு இது பண்ணியிருந்தாருங்க. ஆனால் இது பண்ணலாங்க. நீங்கள் ஏதாவது தவறு பண்ணும்போது அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்சி சார்பாக கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து அந்த கட்சி யூஸ் பண்ணலாங்கய்யா. அதிமுகனா அதிமுக, திமுகனா திமுக, நாம் தமிழர்னா நாம் தமிழர், இப்படி பல கட்சி பேரை யூஸ் பண்ணலாங்க. ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டன்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது அவன் உறுப்பினர் கார்டு வச்சிருந்தான், அவன் வந்து திமுக இதை நாம் தமிழர் கட்சிக்காரன், அவன் வந்து திமுககாரன், அவன் வந்து அதிமுககாரன், அப்படி அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கய்யா. அப்படி அரெஸ்ட் பண்ணலாங்கய்யா. அதாவது வந்து தப்பு செஞ்சு அரெஸ்ட் பண்ணலாம். அதாவது வந்து அப்படி சொல்ல தேவையில்லைங்கய்யா. அதனால் வந்து ஆனால் தப்பு செஞ்சவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்சி சார்பாக வந்து கட்சி கொண்டு போய், ஆனால் இருந்தாலும் நீங்கள் நாம் தமிழர்னு ஒரு குறிப்பிட்டு ஒரு அரசு அதிகாரியாக இருந்த நீங்கள் கொண்டுக்கிட்டு போகிறதுனால இன்னும் நாம் தமிழர் வளர்ந்து போயிட்டு தாங்க இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வந்து இந்த ஒரு தமிழ் பற்றினால் உங்களுக்கு நன்றி சொல்கிறேங்க ஐயா. தமிழ் பற்றுங்கிறத விடங்க ஐயா, நான் வந்து ஒரு தமிழுங்க ஐயா. அந்த என்னுடைய அந்த தமிழை நீங்கள் தூக்கி கொண்டுகிட்டு போனதுனால, உங்களால் அது வெளி உலகத்துக்கு தெரியுதுன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி, வணக்கம்.